ராம்பூர் என்ற கிராமத்தில் 3 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தனர். மூத்தவனின் பெயர் விக்ரம், நடுவனின் பெயர் கோபால், இளையவனின் பெயர் ராமு. சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் தந்தை காலமானார். இப்போது அந்த 3 சகோதரர்களுக்கும் திருமணமாகியிருந்தது. இன்று அவர்கள் தங்கள் தந்தையின் சொத்துக்களை பிரித்துக் கொண்டிருந்தனர். பாருங்க அண்ணா, நான் தான் மூத்தவன், அதனால் நான் தான் பங்கிட்டுக் கொள்வேன். உங்களுக்கு இருவருக்கும் ஏதேனும் ஆட்சேபனை இருக்கிறதா? அண்ணா, நான் நடு பிள்ளை. நீங்கள் சொல்றதையெல்லாம் ஏத்துக்கொள்வேன். உங்கள் முடிவுகள் எதற்கும் நான் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன். சகோதரர்களே, நீங்கள் இருவரும் எனக்கு பெரியவர்கள். உங்கள் முடிவுகளில் நான் எப்படி தலையிட முடியும்? நீங்கள் என்ன முடிவு செய்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். என் தந்தையின் மரணத்திற்குப் பிறகு உங்கள் இருவரையும் நான் என் தந்தையைப் போலவே கருதி வருகிறேன். அப்படியென்றால் சரிதான். முதலில் வயல்களை பிரித்துக் கொள்வோம். பார் தம்பி, நம்மிடம் 2 வயல்களும் ஒரு புல்வெளியும் இருக்கின்றன. நாம் 3 சகோதரர்கள். அதனால் ஒரு கடிதம் என்னுடையது, மற்றொன்று நடுவில் இருக்கும் கோபாலுக்கானது. மீதமுள்ள புல்வெளி தம்பி ராமுவுக்கானது. ஆஹா சகோதரரே, அது ஒரு மிகச் சிறந்த முடிவு. உங்கள் முடிவில் எனக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லு ராமு, என்ன பிரச்சனை? இந்த முடிவை நீ ஏற்றுக்கொள்ளலையா? இல்லை இல்லை சகோதரா, உங்கள் முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சரி, அப்படியானால் இப்போது நம் தந்தை நட்ட மாமரத்தை பார்க்கும் நேரம். வாருங்கள், மாமரத்திடம் செல்வோம். 3 சகோதரர்களும் மாமரத்தின் அருகே வருகிறார்கள். பார் தம்பி, இந்த மாமரத்திற்கு 2 கிளைகள் உள்ளன. இந்த 2 கிளைகளில் ஒன்று எனக்கு சொந்தமானது, மற்றொன்று கோபாலுக்கு சொந்தமானது. கீழே உள்ள வேர்கள் ராமுவுக்கு சொந்தமானவை. மிக நன்று. நீங்க மிக நல்ல முடிவை எடுத்திருக்கீங்க சகோதரா. இந்த முடிவை நானும் ஏத்துக்கொள்கிறேன். நீங்கள் இருவரும் என் அண்ணன்கள். நீங்கள் எடுக்கும் எந்த முடிவும் எனக்கு ஏற்புடையது. இப்போது அந்த 3 சகோதரர்களும் வீட்டை நெருங்கி வருகிறார்கள். ஏனென்றால் அந்த வீடும் பிரிக்கப்பட வேண்டியிருந்தது. இப்போது இந்த வீட்டிற்கான நேரம். இதில் 4 அறைகளும் ஒரு மொட்டை மாடியும் உள்ளன. இந்த அறைகளில் 2 என்னுடையவை, 2 கோபாலுடையவை. மீதமுள்ள மொட்டை மாடி ராமுவினுடையது. பிழைப்புக்கு வேறு வழியில்லாத ராமு விக்ரமின் முடிவால் மிகுந்த துயருறுகிறான். இருப்பினும் அவன் தன் அண்ணனின் முடிவை ஏற்றுக்கொண்டு மௌனமாக இருக்கிறான். இவ்வாறு குடும்பப் பிரிவினை முழுமையடைகிறது. ஏய் தம்பி, வீடு, மரங்கள், பண்ணை ஆகியவற்றை பிடித்த பிறகு நீ ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டாய். கோபால், எந்த முக்கியமான விஷயம்? தம்பி, அப்பா நம் மூவருக்கும் கொஞ்சம் பணம் விட்டுச் சென்றிருக்கிறார். அவரை நீ எப்படி மறக்க முடியும்? ஆமாம், எனக்கு நினைவிருக்கிறது. இருங்கள், நான் உடனே கொண்டு வருகிறேன். அண்ணன் விக்ரம் உள்ளிருந்து நாணயங்களை கொண்டு வந்து உள்ளே போடுகிறான். அதில் 2 வகையான நாணயங்கள் உள்ளன. சில பழைய நாணயங்கள், சில நவீன நாணயங்கள். பாருங்கள், 2 வகையான நாணயங்கள் உள்ளன. ஒன்று தற்போது புழக்கத்தில் இல்லாத மிக பழங்காலத்தைச் சேர்ந்தது. மற்றொன்று தற்காலத்தைச் சேர்ந்த சில நாணயங்கள். அவை இன்னும் புழக்கத்தில் உள்ளன. அப்படியானால் சகோதரரே, இப்போது இந்த நாணயங்களை எப்படி விநியோகிப்பீர்கள்? ஆக பார் தம்பி, நானும் கோபாலும் இங்கே இருக்கிற காசுகளை எல்லாம் சரிபாதியாக பிரித்துக் கொள்வோம். பழைய காசுகள் எல்லாம் ராமுவுக்கு சொந்தமாகிவிடும். இவ்வாறு 2 சகோதரர்களும் பணத்தையும் எடுத்துச் செல்கின்றனர். பார் ராமு, இங்கே 7-8 பழைய நாணயங்கள் தான் இருக்கின்றன. நீ விரும்பினால் அவற்றை எடுத்துக்கொள்ளலாம். சகோதரா, நீங்கள் இருவரும் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டீர்கள். இந்த 7 அல்லது 8 நாணயங்கள் தான் என் விதி என்றால் நான் அவற்றை ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் பிரிக்கப்பட்ட பிறகு ராமு தன் 2 சகோதரர்களையும் வீட்டிற்குள் வருமாறு அழைக்கிறான். வா தம்பி, உள்ளே போகலாம். ஏய் ராமு, உனக்கு என்ன பைத்தியமா? நீ கேட்கலையா? பாகப்பிரிவினை முடிந்து விட்டது. இனி நாம் இந்த வீட்டில்தான் வசிப்போம். உன் பங்கு மாடியில் இருக்கிறது. உனக்கு மாடியில் ஒரு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ விரும்பினால் போய் மாடியில வசிக்கலாம். அண்ணா, என்ன பேசுகிறீர்கள்? நான் எங்கே போவேன்? எனக்கு இப்போதுதான் திருமணமானது. இந்த நிலையில் நான் எங்கே வசிப்பேன்? ஏய் ராமு, பிரிவினை நடந்து கொண்டிருந்த போதே இதை பற்றி யோசித்திருக்க வேண்டும். பறவைகள் பயிரை எல்லாம் தின்று தீர்த்த பிறகு இப்போது வருந்தி என்ன செய்துவிட்டாய்? ஒரு சார சகோதரர்களும் ராமுவையும் அவன் மனைவியையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டார்கள்.
இப்போது ராமு குளக்கரையில் ஒரு சிறிய குடிசையை கட்டி அங்கே வாழத் தொடங்கினான். கடவுளே, எங்களுக்கு என்ன ஆகிக் கொண்டிருக்கிறது? இப்போது நான் வீட்டிலும் இல்லை, படித்துறையிலும் இல்லை. ஒரு நாளைக்கு 2 வேளை உணவை மறந்துவிடு. இப்போது ஒரு ரொட்டி கூட எங்கள் தலைவிதியில் இல்லை. இப்போது அழுது கொண்டே இரு. உன் மனம் மேய்ச்சலில் தொலைந்துவிட்டது. என் மனதை இழந்தது நான்தான். உன்னை மணந்ததால் என் தலைவிதி மோசமானது. என்னை அண்ணா என்று அழைத்து நீ எனக்கு அதிக மரியாதை கொடுத்தாய். நீ அதன் விளைவுகளை பார்த்து விட்டாய். இப்போது அதன் விளைவுகளை அனுபவி. கோரி, அவர்கள் என் அண்ணன்கள். இப்போது சொல், நான் எப்படி அவர்களை கேள்வி கேட்டிருக்க முடியும்? சரி, உன் அண்ணன்கள் தங்கள் தம்பியை பற்றி சிந்திக்கவே இல்லை. அவர்கள் எல்லாவற்றையும் தங்களுக்கு வைத்துக் கொண்டார்கள். உனக்கு பங்காக என்ன கொடுத்தார்கள்? ஒரு வயலுக்கு பதிலாக உனக்கு ஒரு பணிப்பெண்ணை கொடுத்தார்கள். ஒரு மரத்திற்கு பதிலாக உனக்கு வேர்களை கொடுத்தார்கள். ஒரு வீட்டிற்கு பதிலாக உனக்கு ஒரு கூரையை கொடுத்தார்கள். பணத்தின் பெயரால் ஆதாமின் காலத்து இந்த 7 அல்லது 8 நாணயங்களை கொடுத்தார்கள். கோரி, இதை நிறுத்து. இன்னும் எவ்வளவு காலம் என்னை சீண்டிக் கொண்டிருப்பாய்? அதை விட்டுவிடு. சரி, நான் அதை விட்டுட்டேன். இப்ப அடுத்து என்ன செய்வேன்னு சொல்லு. என்ன சாப்பிடுவ? ஏதாவது சொல்வியா? இப்போது நான் என்ன செய்வதென்று சொல்லுங்கள். என்னிடம் ஒன்றுமில்லை. நான் வேலை செய்வேன். இந்த பழைய நாணயங்களை தலைவரிடம் எடுத்துச் செல்கிறேன். ஒருவேளை அவற்றை வைத்து புதிய நாணயங்கள் வாங்கலாம். மிகுந்த நம்பிக்கையுடன் ராமு அந்த நாணயங்களுடன் தலைவனிடம் செல்கிறான். தலைவரே, என்னிடம் சில பழைய நாணயங்கள் உள்ளன. அவற்றை புதிய நாணயங்களாக மாற்றித் தர முடியுமா? ஏய் ராமு, இந்த காசுகள் பயனற்றவை. இவை இனி புழக்கத்தில் இல்லை. இந்த பழைய காசுகளுக்கு பதிலாக உனக்கு யார் புதிய காசுகளை தருவார்கள்? நீ மிகவும் அப்பாவியாக இருக்கிறாய். இப்போது நான் என்ன செய்வதென்று? ஐயோ கடவுளே, நான் அழிந்து விட்டேன். எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். இப்ப கேளு ராமு, உங்க 3 அண்ணன்களுக்குள்ள நடந்த பிளவை பத்தி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அந்த 2 அண்ணன்களும் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உனக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அது மட்டுமில்ல, அந்த கொடுமைக்கார அண்ணன்கள் உன்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. இப்படிப்பட்ட அண்ணன்களை ஒரு பகைவனால் கூட கண்டுபிடிக்க முடியாது. இப்போது நான் என்ன செய்வதென்று? தலைவரே, என் விதியில் எதுவும் இருப்பதாகத் தெரியவில்லை. இதைவிட இறப்பதே மேல். ராமு, நீ துன்பப்படுவதை பார்க்க என்னால் தாங்க முடியவில்லை. நான் பொதுவாக இரக்கம் காட்டுவதில்லை. ஆனால் நீ சொன்னதை கேட்ட பிறகு உன் மீது எனக்கு இரக்கம் வந்துவிட்டது. ஒரு காரியம் செய். நாளை என் பண்ணையில் வேலைக்குச் செல். மற்ற வேலையாட்களை விட உனக்கு நான் அதிக சம்பளம் தருவேன். தலைவரே, மிக்க நன்றி. ராமு சோகமாக தன் குடிசைக்கு திரும்புகிறான். ராமுவின் மனைவி அவனுக்காக காத்திருக்கிறாள். ராமு தன் மனைவியிடம் வந்து எல்லாவற்றையும் சொல்லத் தொடங்குகிறான். இனி இந்த நாள் பார்க்க வேண்டியதாகிவிட்டது. இனி நாம் மற்றவர்களின் வயல்களில் வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஐயோ, என் தலைவிதி. பார்க்கவுரி, எனக்கு அதிகமாக அறிவுரை சொல்லாதே. எனக்கு வேலை இருக்கிறது. நான் நாளை வேலைக்குப் போக வேண்டும். நாட்கள் இப்படியே கழிந்தன. ராமுவும் கோரியும் முக்கியாவின் வயல்களில் வேலை செய்யத் தொடங்கினர். அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைத்தது. வயல்களில் பயிர்கள் வளரத் தொடங்கின. ஏய் தம்பி, இந்த முறை நம்ம பயிர் ரொம்ப நல்லா விளைஞ்சிருக்கு. ஆம் சகோதரரே, இந்த வருடம் அமோகமாக அறுவடை நடந்திருக்கிறது. இந்த வருடம் அதிக வருமானம் வரும். இப்போது வாருங்கள் சகோதரரே, நாம் வீட்டுக்குச் செல்லலாம். நாளை காலை மீண்டும் வருவோம். ஏய் கோரி, காலையிலிருந்து மதியமாகிவிட்டது. சாப்பிடும் நேரம். வா, ஏதாவது சாப்பிடலாம். சரி, நீ இன்றைக்கு என்ன சாப்பிடப் போகிறாய்? வீட்டில் மீதம் இருந்ததும் மகிழ்ச்சியாக இருந்ததுமான எல்லாவற்றையும் கொண்டு வந்திருக்கிறேன். போய் சாப்பிடுங்கள். களைப்புடன் ஹரே ராமுவும் கோரியும் வயல் ஓரத்தில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினர். ஏய் கோரி, என்ன ஆச்சு? ஏன் சாப்பிடவில்லை? இல்லை இல்லை, ஒன்றுமில்லை. நான் சும்மா அது போலத்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். சரி, இப்போது சொல். ஏன் இவ்வளவு கராராக இருக்கிறாய்? காலை முதல் மாலை வரை நாம் எவ்வளவு உழைக்கிறோம் பாருங்கள். இது இன்னும் எவ்வளவு காலத்திற்கு தொடரும்?
நமது முதுமை காலத்தில் நமக்கு துணையாக இருக்க ஒரு குழந்தையும் நமக்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? ஆம் கௌரி, நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் இதெல்லாம் நம் கையில் இல்லை, எல்லாம் கடவுளின் கையில் இருக்கிறது. இதில் நாம் எதுவும் செய்ய முடியாது. எந்த பிறவிக்காக நான் இந்த தண்டனையை அனுபவிக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. கடவுள் தன் முகத்தை என்னிடமிருந்து திருப்பிக் கொண்டார். நான் வீடற்று அலைகிறேன். என் விதியில் எனக்கு எதுவும் இல்லை. பிள்ளைகளோ நிலமோ சொத்தோ இல்லை. ஆமாம் கோரி, இப்போது நானும் கடவுள் மீது நம்பிக்கையை இழக்கத் தொடங்கிவிட்டேன். ராமுவும் கோரியும் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு பறவை வந்து அங்கே அமர்ந்தது. ஏய் பாரு, இது ஒரு பறவை நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்கு. அது பசியா இருக்கு போல் இருக்கு. நாம அதுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். கோரி, நீ அதுக்கு ஏதாவது குடு. ஒருவேளை அது பசினாலதான் இங்க வந்திருக்கலாம். அந்த சிறுமி பறவைக்கு சிறிது அரிசி கொடுத்தாள். அந்த பறவையும் சிறிது நேரம் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தது. பிறகு அந்த பறவை சோற்றை உண்டுவிட்டு பறந்து செல்கிறது. கேளு, உன் மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு என்னோட வா. ஆனால் மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு எங்கே போவதைப் பற்றி பேசுகிறீர்கள்? இனி கேள்விகளும் பதில்களும் வேண்டாம். என்னுடன் வாருங்கள். இன்று எனக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கின்றன. அதுவும் இந்த இரவு நேரத்தில் ஏதேனும் முக்கியமான வேலை இருக்கிறதா? ஆம், நீங்கள் முன்பே செஞ்சிருக்க வேண்டிய வேலையை இன்றைக்கு நாம் செய்யப் போகிறோம். கோரியின் வேண்டுகோளுக்கு இணங்க ராமு ஒரு மண்வெட்டியை எடுக்க கணவன் மனைவி இருவரும் பாகப் பிரிவினையின் போது தங்களுக்கு கிடைத்த வயலின் எல்லைக்கு வருகிறார்கள். கோரி, இது பிரிவினையின் போது நமக்கு கிடைத்த நமது புல்வெளி. பயிர்கள் விளையும், தண்ணீர் நிரம்பியிருக்கும் இந்த இடம் என் 2 அண்ணன்களின் பண்ணை. நாம் இப்போது நின்று கொண்டிருக்கும் இந்த இடம்தான் நமது புல்வெளி. அதனால்தான் உன்னை இங்கே கொண்டு வந்தேன், முட்டாளே. இப்போது கேள், இந்த வேலைக்காரியை இப்போதே உடைத்து விடு. என்ன சொல்கிறீர்கள்? இது என் 2 சகோதரர்களின் பயிர் முழுவதையும் பாழாக்கிவிடும். பாத்தி இல்லாமல் எப்படி விவசாயம் செய்ய முடியும்? இது உங்கள் சகோதரர்களின் பிரச்சினை, உங்களுடையதல்ல. எங்கள் பணிப்பெண் நாங்கள் சொல்வதையெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. ஆஹா கோரி, நீ இவ்வளவு புத்திசாலி என்று எனக்கு தெரியாது. இப்போது புரிகிறது. இவ்வாறு ராமு வயலின் வரப்புகள் அனைத்தையும் உடைத்ததால் வயல்களிலிருந்து தண்ணீர் வடிந்து சென்று பயிர்கள் அனைத்தும் அழிந்தன. மறுநாள் காலையில் 2 சகோதரர்களும் பண்ணையை அடைந்தபோது, ஐயோ கடவுளே, என்ன ஆகிவிட்டது? எங்கள் பயிர் முழுவதும் நாசமாகிவிட்டது. எங்களுக்கு அவ்வளவு நல்ல விளைச்சல் இருந்தது. இந்த வருடம் தங்க நகைகள் வாங்கலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அந்த கனவு கனவாகவே நின்றுவிட்டது. ஏய் கோபால், நம்ம 2 பேருமே பாழாகிவிட்டோம். நமக்கு அவ்வளவு நல்ல விளைச்சல் இருந்தது. இப்போது தண்ணீர் இல்லாமல் எல்லாம் காய்ந்து விட்டது. இனி பயிர் எப்படி வளரும்? ஏய் தம்பி, பார், யாரோ வயலின் கரையை உடைத்து விட்டார்கள். கரையே இல்லாத போது வயலில் தண்ணீர் எங்கே தேங்கும்? நாம் எப்படி பாசனம் செய்வது? இந்த வேலையை ராமுதான் செய்திருக்க வேண்டும். அவன் மிகவும் புத்திசாலியாக இருந்திருக்க வேண்டும். விக்ரமும் கோபாலும் அழுது கொண்டே வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டிற்குச் சென்ற பிறகு தங்கள் மனைவிகளிடம் எல்லாவற்றையும் சொல்லத் தொடங்குகிறார்கள். ஏய், என்ன ஆச்சு? நான் சொல்றத கேளு. பயிர் நாசமானாலும் பரவாயில்லை, நம்ம கிட்ட இன்னும் மாமரம் இருக்கு. ஆம் ஆம், நீங்கள் சொல்வது முற்றிலும் சரிதான். ஆனால் மாம்பழங்கள் பழுப்பதற்கு இன்னும் குறைந்தது 12 முதல் 15 நாட்கள் ஆகும். ஆமாம் அண்ணா, மாம்பழங்கள் பழுத்ததும் அவற்றை சந்தைக்கு கொண்டு சென்று நல்ல காசு சம்பாதிக்கலாம். ஆம் கோபால், நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. இப்போது இதுதான் எஞ்சியிருக்கும் ஒரே வழி. இல்லையென்றால் நாம் அனைவரும் பட்டினியால் இறந்து விடுவோம். ஆஹா, நீங்கள் அருமையாகச் செய்தீர்கள். விதைத்ததை அறுப்பீர்கள். இது அவர்களின் செயல்களின் விளைவு. இன்றிரவு நமக்கு இன்னும் ஒரு வேலை இருக்கிறது. ஏய் கோரி, இந்த முறை என்ன செய்யப் போகிறாய்? ஏய் முட்டாளே, நீ பார்த்துக்கொண்டே இரு, மாலையில தான் சொல்றேன். மாலை நெருங்கும்போது ராமுவும் கௌரியும் ஒரு கோடரியை எடுத்துக்கொண்டு பிரிவினையின் போது தங்களுக்கு சொந்தமாகிய மாமரத்தின் அடியில் கையை நீட்டுகிறார்கள். கேளுங்க, இது அதே மாமரம் தானா? ஆம் கோரி, இது பிரிக்கப்பட்ட மாமரம். ஒரு கிளையில் அண்ணனுக்கும் மற்றொரு கிளையில் மஞ்சாலா அண்ணனுக்கும் உரிமை உண்டு. அப்படின்றால் நமது பங்கு என்ன? ஏய் கோரி, நமது பங்கு என்பது வெறும் வேர் மட்டுமே, வேறொன்றுமில்லை என்று
நான் முன்பே உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா சரிதான். இந்த மரத்தின் வேர் எங்களுடையது. அதனால்தான் எங்க விருப்பப்படி இந்த வேரில் முட்களை வைத்துள்ளோம். கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த மாமரத்தை வெட்டினார்கள். மாமரம் தரையில் விழுகிறது. மேலும் ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. விக்ரமும் கோபாலும் மரத்தின் அருகே வந்து ராமுவையும் கோரியையும் பிடிக்கிறார்கள். அப்படியானால் ராமு, நீதான் எங்களை பழிவாங்குகிறாய். இன்று நீ சிக்கலில் மாட்டிக்கொள்வாய். இதற்காக நீ கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாய். இது எங்கள் பங்கு. இதை நாங்க வைத்து கொண்டாலோ அல்லது எடுத்துக்கொண்டாலோ உங்களுக்கு என்ன கவலை? ஏய் பொறு தம்பி, நாம் இவங்கள் இருவரையும் அரசனிடம் கொண்டு போய் பிரம்படி கொடுப்போம். ஆம் கோபால், நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. இரு சகோதரர்களும் ராமுவையும் கோரியையும் இரவு முழுவதும் அறைக்குள் பூட்டி வைக்கிறார்கள். காலை விடிந்தவுடனே அவன் அவர்கள் இருவரையும் அரசனிடம் அழைத்துச் சென்று அங்கே நிற்க வைக்கிறான். மகாராஜ், இந்த இருவரும் எங்களுக்கு பெரும் தீங்கு செய்தார்கள். எங்கள் பண்ணையை அழித்ததோடு எங்கள் மாமரத்தையும் வெட்டிவிட்டார்கள். எனக்கு நீதி வேண்டும் மகாராஜ். ஆம், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் உண்மையைச் சொல்லுங்கள். பொய் சொன்னால் உங்களை கடுமையாக தண்டிப்பேன். தன் 2 அண்ணன்கள் தன்னை ஏமாற்றி வயல்வெளிகளின் புல்வெளி பகுதியையும் மாமரத்தின் வேரையும் மட்டுமே தனக்கு கொடுத்த உண்மையை ராமு அரசனிடம் சொல்லத் தொடங்கினான். அனைத்தையும் கவனமாக கேட்டறிந்த மன்னர் முழு உண்மையையும் அறிந்து கொண்டு ராமுவையும் கௌரியையும் மரியாதையுடன் விடுவித்து தன் 2 சகோதரர்களையும் அங்கேயே சிறையில் அடைத்தார்.